Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவல்துறையினர் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் சம்மனை ஒட்டியிருந்தனர். இந்த நிலையில் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவல்துறை ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. யார் கிழித்தார்கள்? காவல்துறை அங்க இருந்தாங்களா? அவங்க கிளம்பிட்டாங்களா? யார் கிழித்தது? நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் நடிகர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று காலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சம்மன் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை சீமான் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தனது கட்சியை மாவட்ட அளவில் பலப்படுத்துவதற்கான பயணத்தில் சென்றிருப்பதாக கூறப்பட்டு அவரது தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி 4 வார காலம் விளக்கம் கேட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் நாளை காலை சரியாக 11 மணிக்கு சீமான் அவர்கள் நேரில், அதாவது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என கூறி தற்போது வலசரவாக்கம் போலீசார் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சற்று முன்னதாக சம்மன் ஒட்டியிருந்தனர். இந்த சம்மன் தற்போது கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மனைவி உத்தரவின் பேரில் அவரது வீட்டின் ஊழியர்கள் தற்போது அந்த சம்மனை கிழித்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 7 முறை கருக்கலைத்ததாகவும் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கடந்த 2011ஆம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அப்போதே வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த வழக்கானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்து 12 வார காலத்திற்குள் சார்ஜ் ஷீட், அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது இந்த விசாரணையானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக குற்றப்பத்திரிகை இன்னும் 12 வார காலத்தில் வலசரவாக்கம் போலீசார் தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையில் அதனால் விசாரிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நேரில் விசாரணை செய்வதற்காக அவருக்கு இன்று நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர் தனது கட்சியை பலப்படுத்துவதற்கான மாவட்ட அளவிலான கலந்தாய்வு கூட்டத்தில் ஓசூரில் தற்போது இருந்து வருவதால் அவரால் இன்று ஆஜராக முடியவில்லை என கூறி அவரது வழக்கறிஞர் தரப்பிலிருந்து இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக 4 வார காலங்கள் அவகாசம் வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் வலசரவாக்கம் போலீசார் நாளை காலை சரியாக 11 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அவர்கள் தற்போது ஒரு சம்மனை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வழக்கில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்விதத்திலும் எப்படியாயினும் சாட்சிகள் கலைக்கப்பட மாட்டீர்கள். அதே போன்று இவ்வழக்கு தொடர்பாக எந்த ஒரு நபரும் தனக்கு தெரிந்த உண்மைகளை நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ தெரிவிக்கும் போது அந்த நபர் தெரிவிக்கும் உண்மைகள் தடுக்கும் விதமாக அவரை மிரட்டும் வகையில் செயல்பட மாட்டீர்கள். தேவைப்படும் நேரங்களில் உரிய உத்தரவின் பேரில் தங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவீர்கள். அதே போன்று விசாரணை தொடர்பாக தாங்கள் நேரில் ஆஜராகி விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புவோம் என கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் அடங்கிய ஒரு சம்மனை அவரது வீட்டில் இன்று ஒட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் சற்று முன்பதாக ஒட்டப்பட்ட அந்த சம்மனை தற்போது இந்த வீட்டின் ஊழியர்கள் கீழ்த்தெறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மனைவி அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த சம்மனானது கிழிக்கப்பட்டது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சம்மன் வலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய சில நிமிடங்களில், அதாவது ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த சம்மனானது கிழிக்கப்பட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சீமான் தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்பரசன், தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.